ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஹோம் மேக்கர் ஸ்பாட்டில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது சுழியம். முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால், முக்கியமாக தீபாவளினா கண்டிப்பாக இந்த சுழியம் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில். இப்போல்லாம் அவ்வளோவா செய்கிறதில்லன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். திடீர்னு இன்றைக்கி சுழியம் சாப்பிடணுன்னு ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செஞ்சேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணணும். அதுக்காக கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு சின்ன டீ கிளாஸால் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போது ஒரு பெரிய கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 விசில் வச்சு எடுத்தோன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு மேஷர் இல்லை மத்து வச்சு நல்லா இதை மைய மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காவை துருவியும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதும் இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காயை ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் இந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துடலாம். இது கூட வெல்லத்தையும் சேர்த்துடுறேன். இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இப்போது இந்த தேங்காய், வெல்லம், பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பைண்ட் ஆகணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் கட்டியாக இருந்தாலும் நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் சூடில் பட்ட உடனே. வெல்லம் எவ்வளோ கட்டியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. இன்னுமே நல்லா தண்ணி ஆகும். இவ்வளோ இலகி வந்திருக்கு பாருங்கள். வெல்லம் நல்லா இலகி வந்திருக்கு. ஆனால் நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா திக்காக வேணும். அப்போ தான் நம்ம அதை உருண்டை பிடிச்சி போட முடியும். தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவில் போட்டு எடுக்கும்போது நமக்கு பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா கட்டி ஆகணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு மாவு பிசைஞ்ச அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளோட இந்த ஸ்டஃபிங்கோட பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இதை நம்ம கையில் உருண்டை பிடிக்கணும். அதனால் கை பொறுக்கிற பதத்துக்கு ஆற விட்டு எடுத்துக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம பேஸ் மாவு ரெடி பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் ரெசிபிக்கு சால்ட் கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போது இதை மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உருண்டையை போட்டு எடுக்கும்போது நமக்கு அது மேலே மாவு ஒட்டாது. அதனால் திக்கான பதத்தில் தான் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போது மாவு திக்காக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கரண்டியோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு பார்த்திங்கன்னா க்ளீனாக வரணும். இந்த அளவு இருந்துச்சுன்னா நமக்கு மாவு நல்லா கோட் ஆகும். மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இது லைட்டாக நான் கையால் பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது சூடு. இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுழியம் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக சுழியம் போட்டுக்கிறேன். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கிறேன். இப்போது பூரணத்தை நான் இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் கோட் பண்ண போகிறோம். அதுக்காக இது உள்ளே நான் போடுறேன். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த மாவில் பூரணத்தை நல்லா கோட் பண்ணி விடலாம். இப்போது இதை நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயில் இதை போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா டீப் ஃப்ரை பண்ண விட போகிறோம். ஒரு சைடு ஒரு 2 மினிட்ஸ் ஆன அப்புறம் அதை கொஞ்சம் திருப்பி விடலாம். ஒரு சுழியத்தையும் இதே மாதிரி 2 பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போட்டுட்டு திருப்பும்போது கடாய் அடியில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் லைட்டாக அதை தள்ளி விட்டிங்கன்னா திரும்பும். எல்லா சைடும் ஈவனாக வேகிற மாதிரி இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டே இருக்கலாம்.
கலர் மாதிரி வரும்போதே தெரியும் நல்லா ஃப்ரை ஆகியிருக்கிறது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 2 சைடும் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சுவையான சுழியம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா உருண்டையையும் நம்ம மாவில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சுவையான ட்ரெடிஷ்னல் ரெசிபி சுழியம் ரொம்ப குவிக்காக ரெடி பண்ணிடலாம். உடனே சாப்பிடணும் போல் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியான சுழியம் ரெசிபியை நீங்கள் இனிமேல் மிஸ் பண்ணவே வேணாம். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.